எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து மொடவாட்டுக்கால் சூப் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மொடவாட்டுக்கால் வந்து ஒரு 150 கிராம் வந்து வாங்கியாச்சு. அந்த மொடவாட்டுக்கால் அது வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். அதை வந்து கத்தியை வச்சு நம்ம இந்த இஞ்சி சீவுற மாதிரி சீவி எடுத்துக்கோங்க. நல்லா கத்தியை வச்சு நல்லா சுத்தமாக கழுவணும். நல்லா சீவி எடுத்துட்டு நல்லா கழுவிட்டு துண்டு துண்டாக வந்து சாப்பிங் போர்டில் வச்சு சாப் பண்ணி எடுத்துக்கோங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். இது சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி. இதான் வந்து மொடவாட்டுக்கால். இதை வந்து இந்த கத்தியை வச்சு நல்லா துண்டு துண்டாக வெட்டி எடுத்துக்கோங்க. வெட்டி எடுத்துகிட்டு அதை தனியாக வச்சுருங்க. அப்புறம் மிளகு வந்து 8, பூண்டு 3 பல், சீரகம் வந்து 1 டேபிள் ஸ்பூனு, உப்பு வந்து 1/2 டீஸ்பூன் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் ஒன்றா போட்டு எல்லாத்தையும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கோங்க. மிக்ஸி ஜாரில் போட்டுட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சிட்டு நல்லா தண்ணியில் கழுவிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு குக்கர் 3 லிட்டரு குக்கர் நான் எடுத்திருக்கேன். 2 லிட்டரு 2.5 லிட்டர் குக்கர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அதில் எடுத்து அந்த இதெல்லாத்தையும் போட்டுட்டு 1 லிட்டர் தண்ணியை எடுத்துக்கோங்க. தண்ணியை எடுத்து அதை அந்த குக்கரில் ஊற்றிட்டு ஒரே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் மட்டும் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் ஃபுல்லாக வச்சு ஆவி வந்தோடனே வெயிட்டை போட்டுட்டு கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு ஒரு 20 நிமிஷம் அப்படியே வச்சுட்டு அதுக்கப்புறம் விசில் வந்தாலும் ஆஃப் பண்ணாதீங்க. அப்படியே ஒரு 20 நிமிஷம் கேஸ் ஸ்டவ் ஃப்ளேம் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வடிகட்டுறதை வச்சு வடிகட்டிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூனை போட்டு கொடுங்க. அதுக்கப்புறம் அதை சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். நன்றி.